அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது இன்றைய ராசி பலன்கள் தான். 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஏகாதசி திதி வளர்பிறை. இன்று 7:48 வரை மூல நட்சத்திரம், பின்பு போராட நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் இன்று காலை 7:45 முதல் 8:45 வரை, 10:45 முதல் 11:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை மற்றும் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மற்றும் இன்றொரு சிறப்பாக பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு தாராப்பழம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. இதனால் புது முயற்சிகள் மற்றும் புதிய நண்பர்கள் அமைப்புகள், கூட்டாளி அமைப்புகள், பங்குதார அமைப்புகள் சந்திப்பதற்கும், அதன் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், ஆவணங்களில் கையொப்பமிடுவதற்கும் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. இன்று கிரகங்களின் இருப்பு நிலையை பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன், கேது, கன்னியில் சுக்கிரன், சில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், குரு. ஆபரணங்களை வாங்குவதற்கும் விவசாய அமைப்புகளில் விதைப்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்கிறது. மற்றும் குளறு மற்றும் ஆறு, கிணறு அமைப்புகளில் தூர்வாருவதற்கும், அது சம்பந்தமான கால்வாய் அமைப்பதற்கும், பைப்பு ஆழ்துணை கிணறு அமைப்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ராசி பலன்களை பார்க்கலாம். ராசியினர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலும் மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் வளர்பிறையாக அமர்ந்து சந்திர மங்கலத்தில் யோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று அமையுதுங்க. இதனால் உங்களுக்கு மனை அமைப்புகள், வீடு அமைப்புகள், புதிதாக வீட்டு மனைகள் வாங்குவதற்கு தொடர்பாக ஆட்களை சந்திப்பதற்கும், அதன் மூலியமாக பொருளாதார தன வரவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. மற்றும் இந்த சகோதரர்களால் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க மேசராசிக்காரர்களுக்கு. இன்று சிம்மத்தில் இருக்கும் சூரியன், புதன், கேது உங்கள் முயற்சிகளில் தன்னம்பிக்கையை தூண்டினாலும் அவசரமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தாமல் சரியான நேரத்திற்கு காத்திருப்பது நல்லதுங்க. செவ்வாயின் பார்வை காரணமாக பேசும் விஷயத்தில் வேகம் கூடும் என்பதால் சற்று சிந்தித்து பேசுவது நல்லதுங்க. உங்கள் கருத்தை நிரூபிக்க முயல்வதை விட அதை நிதானமாக எடுத்து சொல்வது பலன்களை உங்களுக்கு இன்று தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பண விஷயத்தில் உடனடி லாபத்தை விட எதிர்காலத்திற்கு பயன்படும் என ஒரு முடிவை எடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். அதனால் உங்களுக்கு சேமிப்பு உயர்ந்து பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாகவும் தொலைதூர உறவுகளை சந்திப்பதற்காக இன்று பயணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமையுதுங்க. மற்றும் உங்களின் உயர்கல்வி தொடர்பாக நண்பர்களையும் ஆட்களையும் சந்திப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க. இன்று புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது தொடர்பான எண்ணங்கள் இன்று உங்கள் மனதில் அதை செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பதால் இந்த அமைப்பு சந்திரமங்கலம் யோகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைவதால் குடும்பத்தில் நிலையான மகிழ்ச்சியும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மண்மனை அமைப்புகளில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், சந்தோஷங்கள் நிலைத்திருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு செய்தி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணம், குடும்ப பொறுப்பு அல்லது தனிப்பட்ட எதிர்காலம் குறித்து உங்கள் மனதில் இருந்த சந்தேகங்களுக்கு இன்று ஆலோசனைகள் மற்றும் கூரைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு வீட்டில் நடைபெறும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் உங்கள் அணுகுமுறையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கலை மற்றும் படைப்பாற்றல், மருந்துகள் தொடர்பான விஷயங்கள் அல்லது மனதுக்கு பிடித்த ஒரு செயலால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வேலையை
திறமையாக செயல்படுத்தி அதில் வெற்றி பெற்று பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நீண்ட காலமாக வைத்திருந்த ஒரு பொருள், ஒரு ஆவணம் அல்லது பணம் தொடர்பான விஷயம் மீண்டும் கைக்கு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வெளிப்படையான வேகத்தை பின்னணியில் வைத்து விஷயங்களை சரி செய்வது கொள்வது உங்களுக்கு இன்று வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. செவ்வாய் இருப்பதால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து அந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தினாலும் இன்று உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய நாளாக அமையுங்க. சகோதர அமைப்புகளில் உங்களின் பேச்சு நிதானமாக இருப்பதும், நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் உங்களுக்கு திடீர் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று தொடங்குதுங்க. அலுவலக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்று உங்கள் பேச்சுகளில் நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய கருத்தை தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் என்றாலும் எதிர் சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகு பதில் அளிப்பது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். அவரின் பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமையுங்க. சிம்மத்தில் இருக்கும் சூரியன், புதன், கேது உங்கள் முயற்சிக்கு வேகம் கொடுக்கும் நிலையில் ஒரு தகவல் அல்லது ஒரு அழைப்பு அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நண்பர்கள் மற்றும் பழைய பங்குதாரர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் கிடைக்கும் தகவல்கள் இன்று உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும், அதன் மூலியமாக பண வரவுகளும் குடும்பத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி சூழல் உருவாகக்கூடிய நாளும் இருக்குதுங்க. பணத்தை பொறுத்தவரை சிறிய தொகை பல இடங்களில் இருந்து உங்களுக்கு கிடைத்தாலும் அது இறுதியில் மிகப்பெரிய தொகையாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை பார்க்கும் நல்ல நாளாக அமைதுங்க. இந்த அமைப்பு, இந்த பார்வை அமைப்புகள் சந்திரமங்கல யோகமாக அமைந்து உங்களின் செயல்பாடுகளை மிக உறுதியாகவும் தெளிவாகவும் எடுத்து வைத்து அதில் அந்த செயல்களை வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையுதுங்க. உங்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன், புதன், கேது இந்த 3 கிரகம் இணைந்திருக்கிற காரணத்தால் இந்த செயல்பாடுகளில் சற்று நிதானம் தேவை. இந்த செயல்பாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மற்ற நாட்களை விட வேகமாக நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு விஷயத்தில் அதிகமாக யோசிப்பது சோர்வை தரக்கூடிய இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மிக ஆழமாக இன்று யோசிக்காதீங்க. படைப்பாற்றல், குழந்தைகளுக்கு கல்வி அல்லது எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நல்ல எண்ணங்கள் உருவாக்கி சிறு மாற்றங்களை செய்து குடும்பத்திற்கு தேவையான நல்ல பொருளாதார வரவுகளுக்கு திட்டமிடக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. எழுத்துதல், ஆலோசனை வழங்குதல் போன்றவற்றில் உங்கள் திறமை இன்று மற்றவர்களுக்கு வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தொழிலில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய வாடிக்கையாளர்களிடம் நல்ல முறையில் உங்கள் ஆலோசனைகளை ஏற்று நல்ல வாடிக்கையாளர் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். வெறும் மகிழ்ச்சியை மட்டும் தராமல் அடுத்த கட்ட முயற்சிக்கு உங்களின் செயல்பாடுகள் தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு எதையும் நாளை என்று தள்ளி போடாமல் இன்றே சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், தொழில் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு புதிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வரவும் பெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் இன்று உங்கள் அணுகுமுறையில் நிதானமும் மற்றவர்களுடன் பழகுவதில் இனிமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வீடு, வாகனம், குடும்ப அமைதி அல்லது தனிப்பட்ட வசதிகள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் குறித்து முடிவு எடுக்கலாம். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அந்த வேலை பளுவை சீர்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தில்
ஒழுங்குபடுத்தி கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பண விஷயத்தில் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. நண்பர் ஒருவரின் ஆலோசனை முதலில் சாதாரணமாக உங்களுக்கு தோன்றினாலும் பின்னர் பயனுள்ளதாக இருந்து உங்களுக்கு அது பயனுள்ள செயல்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசில் சந்திரன் வலுவுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய அறிமுகங்கள், சிறு தூர பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக மன மகிழ்ச்சியும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று சுயமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய தைரியங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் அதன் மூலியமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நல்லவை நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சிம்மத்தில் இருக்கும் புதன் தொடர்பு வட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நண்பர்கள், சக ஊழியர்கள் அல்லது பழைய அறிமுகங்கள் வழியாக பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அதனால் சிறிய பொருளாதார வரவு கிடக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. பண வரவில் பெரிய இதை தான் இன்று நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உடன் பிறந்தோடு இருந்த ஒரு சிறிய கருத்து வேறுபாடு நீங்கி அதன் மூலியமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து இருக்கும் நல்ல நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் பண வரவும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரித்து நிம்மதியான நாட்களாக இன்று உங்களுக்கு தொடங்குதுங்க. பணம், குடும்பம் மற்றும் பேச்சு ஆகிய 3 விஷயங்கள் இன்று முக்கியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று உங்களுடைய வார்த்தைகள் மற்றவரின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சுற்றத்தார்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் சார்ந்த முடிவுகளில் புதிய கோணத்தில் சிந்தித்து அதை வெற்றி பெற வைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்ப தேவைக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாங்க. இன்று பழைய கடமை ஒன்றை முடித்துவிட்டதில் மனதில் இருந்த சுமை குறையக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய அனுபவத்தை நம்பி செயல்படுவது, பிறர் கருத்தை முழுமையாக சார்ந்திருப்பதை தவிர்ப்பது நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நேயர்களே, உங்கள் ராசியின் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை பார்க்கக்கூடிய நாளாக இன்று இதுங்க. இந்த சந்திர மங்கள யோகம் உங்கள் ராசியில் ஏற்படுவதனால உங்களுக்கு வீடு, மனைவி, மக்கள் மற்றும் உடன் பிறந்தோர்களின் நல்ல ஆதரவும் நல்ல உறவு மேம்படுத்தக்கூடிய நாளாக இருக்குமுங்க. குறிப்பாக இன்று சிறு தங்க நகையோ, வீட்டுக்கு தேவையான ஆபரணங்களோ, அசையா சொத்து சம்பந்தமான ஒரு நண்பர்களை அறிமுகம் ஆவதற்கோ, சொத்து தொடர்பான அமைப்புகளில் இருந்த வில்லங்கங்கள் நீங்குவதற்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சந்திரன் உங்கள் மனதில் மாற்றத்திற்கான எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மிதுனத்தில் இருக்கும் செவ்வாய் காரணமாக மற்றவருடன் பேசும்போது உங்கள் வேகம் அதிகரிக்கலாங்க. பேச்சுக்களில் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வாழ்க்கை துணை அல்லது நெருங்கியவருடன் வார்த்தைகளை பேசுவது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. சிம்மத்தில் இருக்கும் சூரியன், புதன், கேது உயர்ந்த இலக்கு, கல்வி, பயணம் அல்லது புதிய அறிவை தேடக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு தகவல் அல்லது பதில் கிடைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய நாள் இன்று இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்களை இருக்கக்கூடிய நிலையில் தொடங்குதுங்க.
மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது இந்த 3 கிரகங்கள் அமைந்திருக்கிற இருப்புகளால் இன்று சிறு தூர பயணங்களுக்கும் ஒரு தொலைதூர ஆன்மீக பயணங்களுக்கும் திட்டமிடக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. மற்றும் இன்று உங்கள் வெளிப்புற செயல்பாடுகளை விட மனதிற்குள் ஓடும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தேவையில்லாதகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வீணடிக்காமல் இருப்பதற்கு நாளை என தள்ளி போடாமல் அதை இன்றே செயல்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. வக்கர நிலையில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு பொறுப்புகளை அதிகமாக உணர செய்யக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பொறுமையாக செயல்பட்டால் அதே பொறுப்பு உங்களுடைய பலமாக மாறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சிம்மத்தில் இருக்கும் புதன் மறைமுகமான பண விஷயங்களை அல்லது ஆவணங்கள் தொடர்பாக கூடுதல் கவனத்தை எதிர்பார்த்து அதில் கவனமாக ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லதுங்க. பழைய கணக்கு ஒன்றை சரிப்படுத்தி அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இரவு நேரத்தில் தனியாக அமைதியாக இருப்பது மன தெளிவையும் புத்துணர்ச்சியும் நாளை என்ன செய்யலாம் என்ற திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரனும் உங்கள் ராசியில் ராகும் இருக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு தொடங்குதுங்க. இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் நீண்ட காலமாக இருந்த மன குழப்பங்களும் விடை தெரியாத சில கேள்விகளுக்கு விடை தெரியக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு தேவையான கல்வி தொடர்பான சில விரயங்கள் செய்யக்கூடியதாகவும் அவர்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் மற்றும் குழந்தைகள் மனைவியுடன் வெளியில் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய நிலை உருவல் தொடர்புகள் மற்றும் நீண்ட நாட்கள் ஆசைகள் தொடர்பாக நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இன்று இருக்குதுங்க. சிம்மத்தில் இருக்கும் புதன் உங்களுடைய எதிர்கால திட்டமிடங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து ஆலோசனை பெறும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அந்த ஆலோசனைகளை ஏற்று செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் வழக்கமான முறையை மாற்றி புதிய அணுகுமுறையை முயற்சித்து அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பண வரைவு உங்களுக்கு திருப்திகரமாக கிடைத்தாலும் அதை பயன்படுத்தும் விதத்தில் தெளிவான திட்டம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பழைய நண்பர் ஒருவிடமிருந்து வரும் செய்தி எதிர்பாராத வாய்ப்புகள் கதவை உங்களுக்கு தட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற இடத்தை தேடும் எண்ணம் இருந்தால் இன்றே அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. நேர்களே, உங்கள் ராசியில் வக்கர சனி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்து எதையும் தெளிவுடன் செயல்பட்டு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் வளர்புறையுடன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் தாயார் அமைப்புகளில் தாயாரின் உடல்நிலை மேம்படக்கூடிய நாளாகவும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்று அமையுதுங்க. இன்று பொறுப்புகளை தவிர்க்காமல் அதை உங்களுக்குன்னு எடுத்து முன்னின்று செய்து அதில் நல்ல பாராட்டுகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வேலை, சமூகம், அந்தஸ்து மற்றும் எதிர்கால நிலை தொடர்பான முக்கியமாக உங்கள் மனங்களில் தோன்றி அதை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. செய்த ஒரு பணியை மற்றவர்கள் கவனித்து பாராட்டும் அதன் மூலியமாக புதிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உடல் சோர்வு ஏற்படலாங்க. அதனால் போக்குவரத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் உங்களுடைய அன்பு அரவணைப்பை எதிர்பார்க்கும் ஒருவர் இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அவர்களுக்கு நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. உறவை வலுப்படுத்த இன்று விட்டு கொடுத்து அவர்களுடன் நேரத்தை செலவழிப்பது அந்த உறவுகளை வலுப்படுத்தி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று மெதுவாக எடுத்து செல்லும் ஒரு முயற்சி நாளடைவில் நிலையான பலன்கள் தரக்கூடிய நாளாக அமையுதுங்க.